கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 29/5/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். You let men ride over our heads. We went through fire and water, but you brought us to a place of abundance. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளிலே தேவன் நம்மை பார்த்து நான் சொல்லுகிறார், செழிப்பான இடத்துல நான் உங்களை கொண்டு வந்து வைப்பேன். யாருக்கு அந்த செழிப்பை கர்த்தர் காண்பிக்கிறார்? இன்னைக்கு அநேக இடங்களில் ப்ராஸ்பெரிட்டி டாக்டரின் பேசப்படுகிறது, செழிப்பின் உபதேசங்கள் பேசப்படுகிறது. ஆனால் அநேக நேரத்தில் அந்த செழிப்பின் உபதேசங்களை நாம் தவறாகவும் புரிந்து கொள்கிறோம். அந்த செழிப்பின் அந்த இடம் யாருக்கு? செழிப்பான வாழ்க்கை யாருக்கு? செழிப்பான இடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதனைகளை, பாடுகளை, சஞ்சலங்களை, வருத்தங்களை, போராட்டங்களை தாண்டி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செழிப்பான இடத்திலே நான் கொண்டு வந்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43:1-2 வசனங்களில் விதமாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா 51:22-23 வசனங்களிலும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்துகிறவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை மிதித்து நசுக்கி தரையோடு தரையாக, மண்ணோடு மண்ணாக போகும்படியாக யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், தத்தளிப்பின் நீங்கள் எந்த அளவுக்கு கலங்கி இருந்தீங்களோ அந்த பாத்திரத்தை நான் அவங்க கையில் நான் கொடுக்குறேன். உன்னை விட்டு நீக்கி போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபத்திரவத்தின் தண்ணீரை நீ குடிக்கிறதில்ல, ஆனால் நான் அதை உன்னை சஞ்சலப்படுத்தினுடைய கைகளில் ஆண்டவர் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மிக அழகான ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்கிறது, அதை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 129:1-6 வசனங்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் ஏமான் ரிஹந்த ரமீன் மால்துரு லஹந்துரே மின்மி ஹந்த ராக்க துரிபில் பஹந்தரா. துன்மார்க்கருடைய கயிறுகளை கர்த்தருக்கு நம்மை கவிழ்க்க நினைக்க, நமக்கு பொல்லாப்பு நினைத்த, நம்முடைய கால்களுக்கு வலை வீசின துன்மார்க்கருடைய கயிறுகளை ஆண்டவர் அறுத்தார். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம். சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சியோன்
கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், உங்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அத்தனை பேரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. May they be like a grass on the roof. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கை வளருவதற்கு முன்பதாகவே உலர்ந்து போகும், வாடி போகும், வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷர் உங்களோட தலையின் மேல் ஏறி போயிருக்கிறாங்களா? தீயின் தண்ணீரை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை கூணி குறுக வைத்து வெட்கி நிந்தைக்குள்ள, அவமானத்திற்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, பழிச்சொற்களுக்குள்ளே தள்ள நினைத்த அத்தனை மக்களும் மடங்கடிக்கப்பட்டு போவார்களாக. நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தேவனாய் கர்த்தர் உதவி செய்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஜெபிப்போம். பிதாவே, நன்றி அறிந்த உள்ளத்தோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தலையின் மேல் ஏறினவர்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களை தள்ளி கீழே மிதித்து எங்கள் மேலே, எங்களுக்கு மேலாக எழும்ப நினைத்தவர்களும், அதாவது எங்களுடைய புகழ்ச்சியை அவமானப்படுத்த நினைத்தவர்களும், எங்களுடைய நற்பெயரை கலங்கப்படுத்த நினைத்தவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை தள்ளி எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறீர் என்று சொல்லி, அல்லது அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் அல்லது வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆம் தேவனே, இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாள் காண்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளையும், இந்த ஜெபத்தை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும், பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாள் காண்கிறவர்கள், அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் உடைய ஆயுசு தீர்க்காயுசாக இருக்க, ஹல்லேலூயா, வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க கிருபை பாராட்டுவீராக. இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், கனத்திற்குரிய போதகர்கள், பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஊழியர்கள் இந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் தாண்டி ஊழியர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்களை தைரியப்படுத்தி நிலைநிறுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730.